சரபேஸ்வரர் மூலமந்திரம். ஓம் கேம் காம் கம் பட் பிராணக்ரஹாசி பிராணக்ரஹாசி ஹூம் பட் சர்வசத்ரு சம்ஹாரனாய சரபசாலுவாய பக்ஷிராஜாய ஹூம் பட் ஸ்வாஹா. லிங்க புராணம் 96வது அத்தியாயத்தில் இவரை வழிபடுவதால் பேராபத்து, பூகம்பம், தீ விபத்து, மண்மாரி, இடி, புயல், மின்னல், பரிகாரம், காண முடியாத துன்பம், வைத்தியர்கள் கைவிட்ட வியாதிகள், அபமித்யு, பைத்தியம், விஷபயம், பூதப்பிரேத பைசாசம் இவைகளின் பயம் இவைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் என்று வியாசர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஸ்லோகம்: சர்வ விக்ன பிரசமனம் சர்வ வியாதி விநாசனம் ஹரிச்சக்ர பிரசமனம் சர்வ துக்க விநாசனம் அத்ரான்யோத்பாத பூகம்ப தாவாக்னி பாம்சு விருஷ்டிசு ததோ துர்ஸ்வப்ன சமனம் சர்வபூத நிவாரணம் விஷக்ரகர்ஷயகரம் புத்திர பௌத்ராதி வர்த்தனம் தத்ரக்ஷதாரணம் சூர்யா ஜங்கமாங்கே வரானனே. வித்யா உபாசகர்களுக்கு சரபர் அருளியது: யஸ்த்விதம் நாம சாகஸ்ரம் சக்ருத் படதி பக்திமான் தேஷாம் தஸ்ய ஏ சுத்ரவஸ் நிஹந்தா சரபேஸ்வரஹ என்று ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் உத்தரபாகத்தில் கூறப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம், எவர் ஒருவர் லலிதா சஹஸ்ரநாமத்தை பக்தியோடு ஒரு தடவை படிக்கிறாரோ அவருக்கு யார் சத்துருக்களோ அவர்களை சரபமூர்த்தி நாசம் செய்கிறார். சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வழிபடுவது விசேஷ பலனை தரும். சரபர் பைரவர் அம்சமே. ஆகவே கால பைரவ அஷ்டாங்கத்தையும் அச்சமயம் கூறி வழிபடலாம்.